பொதுவாக பக்தர்கள் இறைவனை அப்பா அம்மையே என்று அழைப்பது வழக்கம். ஆனால் சிவபெருமானே ஒரு பக்தையை பார்த்து அம்மையே தாயே என்று அழைத்தது வரலாற்றில் இவருக்கு மட்டுமே நடந்த நிகழ்வு. இதனாலேயே இவருக்கு காரைக்கால் அம்மையார் என்ற பெயர் நிலைத்தது. இவர் இயற்பெயர் புனிதவதி. உலகில் எல்லோரும் இளமையையும் அழகையும்தான் இறைவனிடம் கேட்பார்கள். ஆனால் தன் கணவன் தன்னை தெய்வீக பிறவி என்று உணர்ந்து விலகிச் சென்ற பிறகு இந்த அழகு எனக்கு இனி எதற்கு என்று கருதி எனக்கு பேய் வடிவம் வேண்டும் என்று கேட்டு பெற்ற ஒரே பெண் துறவி இவர்தான். சதையும் அழகும் இல்லாத எலும்புக்கூடு போன்ற வடிவத்தை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார். சிவபெருமான் உறையும் கைலாய மலையில் தன் கால்களை வைப்பது அவமரியாதை என்று கருதினார். எனவே கால்களால் நடக்காமல் தலையாலும் கைகளாலும் தலைகீழாக நடந்து கைலாயத்தை அடைந்தார். இதை பார்த்து பார்வதி தேவியே வியந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. தமிழில் பதிகம் 10 பாடல்கள் கொண்ட தொகுப்பு பாடும் முறையை தொடங்கி வைத்தவரே காரைக்கால் அம்மையார்தான். இவர் பாடிய மூத்த திருப்பதிகம் தான் பிற்கால பக்தி இலக்கியங்களுக்கு முன்னோடியாக அமைந்தது. இவரது சிலைகளை பார்த்தால் எலும்புக்கூடு வடிவில் கையில் தாளத்துடன் அமர்ந்திருப்பார். இது எதை உணர்த்துகிறது என்றால் உடல் அழிந்தாலும் ஆன்மா இறைவனை பாடிக்கொண்டே இருக்கும் என்ற உயர்ந்த தத்துவத்தை இது குறிக்கிறது. நடனமாடும் சிவபெருமானின் காலடியில் அமர்ந்து பாடும் பாக்கியம் பெற்றவர்.